சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பெரம்பலூர் அரசு ஹாஸ்பிட்டல் 5 தளங்களை கொண்ட கட்டடத்தில் இயங்கி வருகிறது. இதில் 2 மற்றும் 5வது தளத்தில் ஆபரேஷன் அறைகள் உள்ளன. ஒவ்வொரு வாரமும் அதனை தூய்மைப்படுத்துவது வழக்கம். தனியார் நிறுவனம் தூய்மை மற்றும் பாதுகாப்பு பணிகளை கான்ட்ராக்ட் எடுத்துள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். திங்களன்று இரவு 2வது தளத்தில் உள்ள ஆபரேஷன் அரங்கில் தூய்மை பணி நடந்தது. அப்போது அடுத்தடுத்து தூய்மை பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் மயங்கினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மற்ற பணியாளர்கள் அலறி அடித்து அங்கிருந்து ஓடினர். பாதுகாவலர்கள் உதவியுடன் மயக்கமடைந்த பணியாளர்களை மீட்கப்பட்டனர். 11 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலும் 2 பேர் ஐசியூவிலும் அட்மிட் செய்யப்பட்டனர். சம்பவம் நடந்த ஆபரேஷன் அரங்கு முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் பணியாளர்கள் மயக்கத்துக்கான காரணம் வெளியிடப்படும் என ஹாஸ்பிட்டல் இணை இயக்குனர் மாரிமுத்து கூறினார். ஏற்கனவே மருத்துவ கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டு உள்ளது. இப்போது தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்றனர் ஆர்வலர்கள்.